ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் நாமக்கல் மாவட்டம் உங்களுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 4/8/2025 அன்றரை மாலை 5 மணிக்குள்ளே வரவேற்கிறாங்க. என்னென்ன வேக்கன்சி பார்க்கலாம் வாங்க. ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃப் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபீமேலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 12th படிச்சிருக்கணும் வித் ஏஎன்எம் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு அதுக்கான வயசு பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டர் பஸ்ஸாக எடுக்கிறாங்க, இன்டர்வியூ மூலமாக எடுக்கிறாங்க உங்களுக்கு. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 14,000 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து 12th முடிச்சிருக்கணும் வித்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ இன் ஃபார்மசியோ இல்லை ஃபார்மசி கவுன்சிலர் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணி உபயோகம் பண்ணிக்கலாம். இதுக்கான வயசு பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுலையும் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் பஸ் எடுக்கிறாங்க, இன்டர்வியூ மேலே எடுக்கிறாங்க. அது உங்களுக்கு அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா +2 படிச்சிருந்தாலே ஓகே தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம் ஓகேன்றாங்க. அதுக்கு குட் விஷன் அவுட்டோர்லாம் ஓகேனாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க. வயசு பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட் பஸ்ஸாக எடுக்கிறாங்க, இன்டர்வியூ போஸ்ட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,000 சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாஃப் நர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 86 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் இன்டர்நெட்டில் அதாவது தமிழ்நாடு கவுன்சில் வந்து பதிவு பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஓகே தான். அதுக்கான வயசு பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசு கொடுத்துருக்காங்க. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ட் பேஸஸ் எடுக்கிறாங்க, இன்டர்வியூ போஸ்ட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 18,000 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஸ்டாஃப் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் ஸ்டாஃப் கூட கொடுத்துருக்காங்க. அது வந்து 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து 40 வயசுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் இது பண்ணுவாங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 8,500 சொல்லியிருக்கிறாங்க. அக்குபேஷனல் தெரபிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த வேக்கன்சி டிஇஐசி ஒன் ஸ்டாப் சென்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டிகிரி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வயசு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன் கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறாங்க. 23,000 சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர் டிசிஐசி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்டபிள்யூ அதாவது மாஸ்டர் சோஷியல் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுக்குள்ளே இருக்கணும். கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 23,000 சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு. 23,800 சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டட் பிஹேவியர் தெரபிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அது பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யூஜிசியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து 40 வயசுக்குள்ள வயசு சொல்லியிருக்கிறாங்க. கவுண்டர் பேஸில் எடுக்கிறாங்க. அதுக்கும் சம்பளம் வந்து 23,000 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் தான் முக்கியமான நமக்கு இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமான பணி நியமனம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வந்து அக்ரிமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணி நியமனம் பண்ணுவாங்க. விண்ணப்பம் அனுப்ப முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பம் வந்து நேரிலோ ஸ்பீட் போஸ்ட் மூலம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட் கம்பல்சரி செல்ஃப் அட்டஸ்ட் இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்டாக வேணும் எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 4/8/2025 கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பம் கொடுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த போஸ்ட் வந்து நேம் மேலே என்ட்ரி பண்ணி எழுதிடணும். அது உங்களுக்கு ஃபோட்டோ ஒட்டிடணும். உங்களோட அப்ளிகண்ட் யார் அப்ளை பண்ணணும் அவங்களோட பேர் எழுதிடணும். அது எது பண்ணால் அவங்க அப்பா பேர் அது கணவர் பேர் எழுதிடணும். பிறந்த தேதி எழுதணும், வயசு எழுதணும், என்ன ஜாதி அது எழுதணும், என்ன படிச்சிருக்கீங்க, முன் அனுபவம் இருக்குதுன்னா, கரண்ட் அட்ரஸு இதில் கண்டிப்பாக எழுதணும். ஆதார் கார்டு நம்பர், கான்டாக்ட் நம்பர், இமெயில் இருந்தால் எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்டு நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்புனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து போஸ்ட் மூலமாக வரும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பண்ணி நியமனம் செய்யலாம் நீங்கள். ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.